இன்னொரு சில பேர் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் 3ஆம் 4ஆம் வானத்துக்கு போவார்கள், கொரட்டை அடிச்சுக்கிட்டு. எச்சரிக்கையா இருக்கணும். அவருடைய வார்த்தையை நீ கேட்கிற, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கல. ஊழியக்கார மனுஷன் நினைக்கிறியா? தேவன் இடைப்படுவா, இயேசு கிறிஸ்து இடைப்படுவா, ஆவியானவர் இடைப்படுவா. ஊழியக்காரனை மறைத்து அவர் பேசுவா. அவர் வார்த்தை ஐயோ பயபக்தியோடு கேட்கணும். அந்த காலத்துல உள்ள அம்மாமார்கள்லாம் சோதரம் 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 வார்த்தை வந்தானே அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க அல்லேலூயா சொல்லி எழுப்பி விட வேண்டியதா இருக்குது. தூங்கிட்டு இருக்கிறவங்கள எச்சரிக்கையாக இருக்கணும். நீ துதிக்கணும், நீ அல்லேலூயா சொல்லணும். அதுதான் தேவன் பேசுக்கு ஆர்வம் காட்டுவார். இல்லை நீ தூங்கிட்டு இருந்தானா எப்படி தேவன் பேசுவார்? அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆண்டவருடைய சன்னிதியில பயத்தோடும் நடுக்கத்தோடும் உட்கார்ந்து இருக்கணும். தூங்கி கொண்டும் அசால்ட்டாகவும் அஜாக்கிரதையாகவும் இல்ல, ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது பரிசுத்த ஆலயத்துல நீ அப்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.